பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வெந்தயக்கீரை கோதுமை கிச்சடி. வெந்தயக்கீரை கோதுமை கிச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சம்பா கோதுமை ரவை, வெந்தயக்கீரை, பீன்ஸ், கேரட், வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், இந்துப்பு. வெந்தயக்கீரை கோதுமை கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சம்பா கோதுமையோட ரவை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவை கடையிலையும் வைக்கிது, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நம்ம சாதாரணமாக கிச்சடினா ரவையில் தான் பண்ணுவோம், இல்லைன்னா அரிசியில் பண்ணுவோம், இதுலேயும் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரையை போட்டு பண்ண போகிறோம். வெந்தயக்கீரை உடம்புக்கு குளிர்ச்சி, அவ்வளோ நல்லது. அதனால் அதையும் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு கப்பு ரவை எடுக்கிறேன். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது அப்படியே வச்சிருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, எண்ணெயை ஊற்றி நம்ம தாளித்து காயெல்லாம் வதக்கிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நம்ம கிச்சடிக்கு போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன். கடுகு பொரியணும். இந்த பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா சிகப்பாகணும், பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. கடுகு வெடிக்குது. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், அது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. காரம் நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம், அதனால் ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் கம்மியாக சேருங்க, அதிகமாக வேணும்னாலும் இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம சாதாரணமாக ரவையில் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கோதுமை ரவையில், அதுவும் சம்பா கோதுமை ரவை ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோதுமை உப்புமா, கோதுமை கஞ்சி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். இது கூடவே கேரட் ஒரு கப்பு போடுறேன். பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பீன்ஸும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. காய் நம்ம வெங்காயம்லாம் போட்டோம் இல்லைங்களா, இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெந்தயக்கீரையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது மேத்தின்னு கூட சொல்லுவாங்க. காஞ்ச இந்த கீரையை தான் காய வச்சு இந்த நிறைய
பாலக்கீரை இதிலெல்லாம் இந்த கீரையை தான் காய வச்சு போடுவாங்க. இது வந்து நம்ம பச்சையாக சேர்க்குறோம். இந்த வெந்தயக்கீரை நிறைய உடம்புக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு நல்லது, நம்ம கல்லீரல் வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த கீரையில் இருக்குது. இதையும் அந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெந்தயமே ரொம்ப நல்லது. இன்னும் நம்ம வெந்தயக்கீரை அது வளர்ந்து முளை கட்டின வெந்தயம் ரொம்ப நல்லது. பச்சையாக இந்த முளை கட்டின வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இன்னும் நம்ம அந்த கீரையை வந்து இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நம்ம வளர்ந்து கொஞ்சம் தான் கதிர் வந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பிடும்போது இன்னும் நல்லது உடம்புக்கு. பெண்கள் மாதவிடாய் அப்போ வலிக்கும் இல்லைங்களா, அந்த வயிறு வலி, அப்புறம் பிரசவ காலத்தில் வர வலி இது எல்லாமே சரி செய்யும் இந்த கீரையை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது. வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 கப்பு போட்டோம் இல்லைங்களா கோதுமை, அதுக்கு வந்து 1 கப்பு ரவைக்கு 2.5 கப் தண்ணி, அப்போ 5 கப்பு தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி அப்படியே கொதிக்கட்டும். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக நம்ம காய்க்கு தான் போட்டிருக்கோம். இந்த தண்ணி ஊற்றின பிறகு உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம அந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகணும். கொதித்த பிறகு நம்ம ரவையை சேர்த்து கிளற வேண்டியது தான். நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரவையை கொட்டி கிளறலாம். கொட்டிக்கிட்டே கிளறிட்டே கொட்டுங்க, அப்போ தான் கட்டி தட்டாது. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா கோதுமை இல்லைங்களா, கொஞ்சம் லேட் ஆகும் வேக. இது அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே வேகட்டும். அப்போ தான் அது நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். நல்லா வெந்து உதிரியாக வரும். இது வெந்துட்டுருக்கோம், திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையை இதில் தூவிக்கலாம். தூவிட்டு அப்படியே கிளறி விட்டுருங்க. இந்த வெந்தயக்கீரை கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. நம்ம வெந்தயக்கீரையை தனியாக எடுத்து சாப்பிட மாட்டோம் எப்படியும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா இருக்கிறதும் தெரியாது, நம்மளுக்கு சத்தும் சேர்ந்து கிடைக்கும். வெந்தயக்கீரை கோதுமை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். சத்தான வெந்தயக்கீரை கோதுமை கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. ரொம்பவே சத்தானது. நம்ம ரவை சேர்க்கலை, மற்றபடி அரிசியிலையும் செய்யலை, ஆனால் கோதுமையில் செஞ்சுருக்கோம், சம்பா கோதுமை ரவையில் செஞ்சுருக்கோம், கூட வெந்தயக்கீரையும் சேர்த்துருக்கோம். ரொம்ப சத்தானது. பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் வெந்தயக்கீரை கோதுமை கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.